தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. இப்பதாங்க மனசுக்கே நிம்மதியா இருக்கு. எப்படியோ நினைச்ச மாதிரி சாமி பாதத்துல ஜாதகத்தை வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்பதான் நல்லா இருக்கு. ஆமா லட்சுமி, பாக்கலாம். நாம நினைச்ச மாதிரி சீக்கிரமாவே நம்ம ஸ்ரீநிதிக்கு நல்ல வரணும் அமைஞ்சா சந்தோஷம் தான். ஆமாங்க, எனக்கும் அந்த ஒரு வேண்டுதல் தான். போற இடத்துல என் புள்ள சந்தோஷமா நல்லா இருக்கணும். வேற என்னங்க பெத்தவளுக்கு வேணும்? அதெல்லாம் நம்ம ரெண்டு பிள்ளைங்களுமே நல்லா இருப்பாங்க. தேவையில்லாம யோசிக்காத. அம்மா, கோவில்ல உட்காந்து எப்பயுமே பாசிட்டிவாமா தான் திங்க் பண்ணணும். நீங்க தேவையில்லாம எதுக்கு பயப்படுறீங்க? கண்டிப்பா சாமி பார்த்துப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே விட்டுருங்க, நல்லதே நடக்கும், நம்புங்கம்மா. சரிடா. அம்மா, நீ மட்டும் இருக்க? ஸ்ரீநிதி எங்க? அம்மா, அக்காக்கு நீ ஏதோ ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்குன்னு சொன்னா, அதான் கொஞ்சம் தூரமா போய் பேச போயிருக்காமா. போன் பேசிட்டு இருக்கா. என்ன சொல்றது, இந்த ஐடி வேலைலாம் இப்படிதான் இருக்குமா மாமா? லீவ் போட்டு நிம்மதியா கோவிலுக்கு கூட வர முடியல. இங்க வந்தாலும் போனை பண்ணி இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னத்த பண்றது? வேலைனா முன்ன பின்ன இருக்கதாமா செய்யும். அதுக்கு என்ன லட்சுமி பண்றது? வேலை தானே வந்திருக்குன்னு பேசிட்டு இருக்கா. சரி விடு, அவ பேசிட்டு வரட்டும். அதான் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு, சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தானே இருக்கோம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க மாமா. ஹலோ, என்ன தீனா? நான் தான் சொன்னல கோவிலுக்கு வந்திருக்கேன், ஃபோன் பண்ண வேண்டாம், நானே வீட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றேன்னு சொன்னல. இதுக்குடா கால் பண்ணிருக்கேன்? ஏய், என்ன பேபி நீ? நானே உன் ஞாபகமா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு வேற ஆபீஸ்ல இருந்து நீ சீக்கிரமா கிளம்பிட்ட. என்னமோ தெரியல, உன்கிட்ட பேசணும்னு தோணிட்டே இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். என்னடா, நான் வந்தே 2 hours தான் ஆகுது, அதுக்குள்ள உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியலையா என்ன? ஆமா, நீ என் முன்னாடி 2 நிமிஷம் இல்லைன்னா கூட எனக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சாரி பேபி, நான் என்ன பண்றது? வீட்ல வேற கோவிலுக்கு போனோம், கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் அதை அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. நீ கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ் வந்துருவேன். சோ எதுவா இருந்தாலும் நம்ம ஆபீஸ்ல பேசிக்கலாம். ஆமா, இன்னைக்கு என்ன சடன் பிளானா கோவிலுக்கு? நீ வேற பேபி, நானே சொல்லணும்னு நினைச்சேன். இங்க என்னடா தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு? என்னோட ஜாதகத்தை கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு எங்க அப்பா வேற மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு தெரியுமா? எனக்கு வேற பயமா இருக்கு பேபி. ஏதாச்சும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருச்சுன்னு வையேன், கண்டிப்பா எங்க அப்பா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இது உன்னோட லைஃப்க்கு நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாரு. நான் என்னடா பண்றது? என்ன பேபி இப்படி சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம 2 பேரும் 2 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்கிட்ட சொல்லிருக்கல எப்பவும் நீ என்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. இப்ப என்னன்னா உங்க அப்பா அப்படி சொன்னா உடனே ஓகே சொல்லிட போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகும். நீ பயப்படாத பேபி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் தீனா, நானும் சொல்ல வரேன். அப்பாவா ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி நீ உன்னோட பேரண்ட்ஸோட வந்து என்ன பொண்ணு கேட்கலாம்ல. என்ன ஸ்ரீ, நான் உன்கிட்ட அப்பாவை பத்தி சொல்லியிருக்கேன்ல, அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்னு சொல்லியிருக்கேன்ல. அவரு நினைச்சாலும் இங்க வர முடியுமா? அப்ராட்ல இருக்காரு. சோ அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பதான் வந்து பார்க்க முடியும். நம்ம நினைச்சாலும் வர முடியாது பேபி. அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும். கண்டிப்பா அப்பா கிட்ட பொறுமையா பேசி வந்து உன்ன பொண்ணு கேட்க சொல்றேன், சரியா? அதான் எனக்கு தெரியுமே, அதனால தானடா நான் உன்னை சூஸ் பண்ணேன். என் பின்னாடி எத்தனையோ பேர் சுத்தினாங்க, இருந்தாலும் நான் எதுக்கு உன்னை சூஸ் பண்ணேன்? நீ பெரிய பணக்கார வீட்டு பையன், இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃபை விட்டு போகி ஒரு பெரிய பணக்கார லைஃப் வாழணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. சோ அதுக்கு நீ மட்டும்தான் கரெக்டா இருப்ப. ஹலோ. தீனா, கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன ஸ்ரீ, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா? ஆமா தீனா, எனக்கு புரியுது. டேடியால கண்டிப்பா உடனே வர முடியாதுல்ல, அதுவும் எனக்கு புரியுது. சரிடா, பாத்துக்கலாம். சரி தீனா, ரொம்ப நேரம் பேச முடியாது, நானே ஆபீஸ் கால்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் சந்தேகம் வந்துருச்சுன்னா அம்மா வந்துருவாங்க. சோ நான் கிளம்புறேன், வீட்டுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே பேபி, லவ் யூ. லவ் யூ டூ. அக்கா, இன்னைக்கு சாமி தரிசனம் நல்லா கிடைச்சதுல்ல? ஆமாமா, இன்னைக்கு சாமி தரிசனம் நல்லா கிடைச்சது. சாமிய பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. ஆமாக்கா. அம்மா, நான் கோவில சுத்திட்டு வரேன். இன்னும் கோவில் சுத்தலையா? என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லம்மா, அபி கூட தான் இருந்தனா, அதான் சுத்த முடியல. நீங்க அபிய பாத்துக்கோங்க, நான் போய் கோவில சுத்திட்டு வரேன். சரிடா, நீ போயிட்டு வா. நாங்க அதுக்குள்ள மாமாக்கு போன் பண்றோம், அவரு வந்துருவாரு. அவரும் வந்து சாமி கும்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். நீ போய் சுத்திட்டு வந்துரு. சரிங்க அத்தை. நிஷா, எங்க போற? அபி, நான் போயிட்டு கோவில சுத்திட்டு வரேன், நீ பாட்டி கூட இங்கே இரு. நானும் வரேன். அபி, உன்னால முடியாதுடா. நிஷா மட்டும் போயிட்டு வரட்டும், நீ பாட்டி கூட இங்கே இரு. நானும் நிஷா கூட போயிட்டு வரேன் பாட்டி.
போட்டுமா? அபி சரி, நான் தூக்கிக்கிட்டுமா? சரிங்க அத்தை, நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன். அபி, இனியாத்த இங்க தானே இருக்கேன், நீ இனியாத்த கூட இரு. நிஷா மட்டும் போயிட்டு வரட்டும். நான் நிஷா கூட தான் போவேன், நான் உன் கூட இருக்க மாட்டேன் போ. அடியே, வீட்டுக்கு வருவல்ல அத்தை, எனக்கு இது கூட அது கூடன்னு வருவல்ல, அப்பவா உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் பாரு. கொடுக்காட்டி போ, நான் பாட்டி கிட்ட வாங்கிப்பேன், அப்பா வாங்கி தருவாரு, நீ ஒண்ணு எனக்கு கொடுக்க வேண்டாம் போ. அபி, உனக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து இனியாத்த அப்படின்னு கூப்பிடுவல்ல, அப்ப வாடி இருக்கு உனக்கு. நான் வருவேன், அதான் எனக்கு தெரியுமே, நீ வா, அப்புறம் இருக்கு உனக்கு. உடனே சினிங்கிருவியே. சரி சரி, போயிட்டு வா. அபி, போலாமா? அபி, ஓடாதடா, மெதுவா நடந்து போ. ஹாய் குட்டி. ஹாய். என் பேரு குட்டி இல்ல, என் பேர் என்ன தெரியுமா? அபிக்குட்டி. அச்சோ சமத்து. ஓ, உங்க பேர் அபிக்குட்டியா? சாரி சாரி, எனக்கு தெரியல. இனிமே உன்னை எப்ப பார்த்தாலும் நான் அபிக்குட்டின்னு கூப்பிடுறேன், சரியா? ஓகே. ரொம்ப அழகா இருக்குடா தங்கம் நீ. தேங்க்ஸ் டாடா. நல்லா பேசுறியே. அபி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது, வாடா நம்ம போலாம். அட, இதுல என்னம்மா டிஸ்டர்ப்? சின்ன குழந்தை பேசுறதே அழகுதான். இல்லம்மா, அவ அப்படிதான் கொஞ்சம் பேசுவா, அதான் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல. இதுல என்னப்பா இருக்கு, குழந்தைங்கன்னா இப்படிதான் கலகலன்னு இருக்கணும். ம். பாப்பா முழு பேரே அபியா? ஆமாங்க, அவ பேரு அபிநயா. வீட்ல எல்லாரும் அபி அபின்னு கூப்பிடுவோமா, நாங்க எல்லாம் கூப்பிடுறப்போ அபிக்குட்டி அபிக்குட்டின்னு கூப்பிடுவோம், அதனால அவ அப்படி சொல்றா. ஆனா பேரு ரொம்ப கியூட்டா இருக்கு. உன் பேர் என்ன? அபி, நான் சொல்லிருக்கேன்ல, ஒருத்தர மரியாதை இல்லாம கூப்பிட கூடாதுன்னு. உன் பேர் என்னன்னு கேட்க கூடாது, உங்க பேர் என்ன அப்படி கேளு. அட, இதுல என்னமா இருக்கு, குழந்தைங்க என்ன கூப்பிட்டாலும் அழகுதான், சமத்தா கேக்குறா. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. என்னோட பேரு மீரா. ஓ, என்னம்மா, இந்த அபிக்குட்டிக்கு மீரா பேரு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. நான் உன்னை மீரான்னு கூப்பிட்டுமா? இங்க பக்கத்துல வாங்க. என்ன? நீ என்ன மீரானே கூப்பிடு, சரியா? நீ கூப்பிடுறது அழகா இருக்கு. சரி, அப்போ இனிமே உன்னை மீரானே கூப்பிடுறேன். அழகு போல பேசுது புள்ள. உன் பேர் என்னம்மா? என் பேரு நிஷாமா. ஹாய் நிஷா. ஹாய் மீரா. நீங்க இந்த ஊர் தானாமா? இல்லம்மா, நாங்க பக்கத்து ஊரு. எங்க அத்தை இங்க ஒரு வேண்டுதல் வச்சதா கூட்டிட்டு வந்தாங்க, அதனால வந்தோம்மா. ஓ அப்படியா, நாங்களும் இந்த ஊர் இல்லம்மா, பக்கத்து ஊர்ல இருந்து தான் வரோம். எங்களுக்கும் இந்த கோவில் புதுசுதான். அது எங்க பிள்ளைக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோமா, அதனால நல்ல வரனா அமையணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கலான்னு வந்தோம்மா. ஓ அப்படிங்களா, சரிங்கம்மா. அம்மா, டைம் ஆகுது, வீட்ல எல்லாரும் தேடுவாங்க, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து பிள்ளைய கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா. அபி, வாடா கிளம்பலாம். பாய் மீரா. பாட்டி, தாத்தா, நான் போயிட்டு வரேன். பாய். செல்லம் போல பேசுதே, அழகு பிள்ளை. சரிடா, போயிட்டு வா. பாய் அபிக்குட்டி. பாய். அம்மா, கிளம்பலாமா? உனக்காதான் ஸ்ரீநிதி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏண்டி, ஆபீஸ்ல இருந்து வந்தா லீவ் போட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டாங்களோ, ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்களோ? கோவிலுக்கு கூட நிம்மதியா வந்து சாமி கும்பிட முடியல. சரி வா கிளம்பலாம். மா, ஐடி வேலைன்னா அப்படிதான், வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி சரி, எனக்கு எங்க அந்த வேலையெல்லாம் சொன்னா புரிய போகுது. சரி வா கிளம்புவோம். என்னம்மா, கிளம்புறது தானே? ஆமாங்க, கிளம்பலாம். ஏங்க, அவங்கள பாக்குறப்போ லலிதா அண்ணி மாதிரியே இல்ல? அட ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இரு, அப்போ இது கோபால் தானா? கிளம்பலாம் வாங்க. கோபால், டி சண்முகம். நிஷா, இது யாரடி? தெரியலையே. நாங்க கோவில சுத்திட்டு வரப்போ ஒருத்தர் பேசினாங்கன்னு சொன்னோம்ல, அது இவங்க தான். ஆனா இவங்கள மாமாக்கு தெரியுமோ? அப்படிதான் போல. அப்பா இதுவரையும் வாடா போடான்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த அளவு இருந்ததே இல்ல. இவங்க உரிமையா கூப்பிடுறாங்கன்னா அப்போ அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாரோ? அப்படிதான் நினைக்கிறேன். இனியா அண்ணா, அண்ணி, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. அன்னைக்கு இவரு உங்களுக்கு ஹோட்டல்ல பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, வீட்ல எல்லாம் ஒரே புலம்பல் தான், உங்க எல்லாரையும் பார்க்கணும் பார்க்கணும்னு. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்க அண்ணி. எத்தனை வருஷம் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? இவரும் சொன்னார் அண்ணி, அன்னையில இருந்து புலம்பிட்டு தான் இருந்தாரு. அண்ணா நல்லா இருக்கீங்களா? வசந்தி நல்லா இருக்கீங்களாமா? அப்புறம் நீங்க சிவகாமி தானே, நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையா அண்ணி, எங்க பேரெல்லாம் மறக்காம இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
அது எப்படி அண்ணி மறக்க முடியும்? ஒரு காலத்துல நம்மலாம் எவ்வளோ க்ளோஸா இருந்தோம். என்னமோ நேரம் சரியில்லை, எல்லாரும் பிரியிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாக்கா, நாங்களும் அப்பப்ப நினைச்சு பார்ப்போம். ஆனா இப்படிலாம் உங்களை பார்ப்போம்னு எதிர்பார்க்கல. எத்தனை வருஷம் ஆச்சு. பிள்ளைங்களே சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. அக்கா, இவங்க 2 பேரும் தான் பிள்ளைங்களா? இதுல யாரு மீரா, யாரு ஸ்ரீநிதி? இவ ஸ்ரீநிதி, அவ மீரா. பரவாயில்லையேம்மா தங்கச்சி, இன்னும் பிள்ளைங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. நான் கூட நீ எல்லாம் மறந்துருப்பேன்னு நினைச்சேன். அதை எப்படின்னா நான் மறப்பேன்? உங்க 2 பிள்ளைங்களுக்கும் அண்ணா மடியில உட்கார வச்சு தானே காது குத்துனீங்க. அது எப்படின்னா நான் உங்களை மறப்பேன்? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கு கூட பிறந்தவங்க இல்லைனாலும் ஒரு காலத்துல கூட பிறந்தவங்க இருந்து செய்யற எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா கான்டாக்டே இல்லாம போகும்லாம் நினைக்கல. திரும்பவும் உங்களெல்லாம் பார்ப்போம்னு நாங்க எதிர்பார்க்கல. டேய் சண்முகம், இவங்கதான் பிள்ளைங்களாடா, அம்சமா இருக்காங்கடா. என் மடியில உட்கார வச்சு காது குத்துறப்போ சின்ன குழந்தைங்க, அப்போ பார்த்தது இப்போ எவ்வளவு பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துட்டாங்க. ஆமாடா, அப்புறம் இன்னும் சின்ன குழந்தைங்களாவே இருப்பாங்களா? அண்ணா, இவ என்னோட பொண்ணு நிஷா. ஆமா அண்ணி, இவ என்னோட பொண்ணு இனியா. இனியாலாம் நாங்க பாக்குறப்போ கை குழந்தை. அதான் சுத்தமா அவளுக்குலாம் நாங்க யாருன்னு கூட தெரியாது. நிஷாக்கு கூட அப்ப 2-3 வயசு இருந்துச்சு. இருந்தாலும் பிள்ளைக்கும் ஞாபகம் இருக்காதுல்ல. ஆமாமா, எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்ல. பரவாயில்லடா, இதுல என்ன இருக்கு? நாங்கெல்லாம் பாக்குறப்போ நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க. எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? அப்பனா இந்த அபிக்குட்டி நம்ம வீட்டு குட்டி தானா? ஆமாமா, ஆமா. ரொம்ப நேரம் இப்படி கோவில் வாசல்ல நின்னு பேசினா எப்படி? வாங்க, கொஞ்சம் அந்த மாதிரி உட்காந்து பேசலாம். ஆமாப்பா, வாங்க வாங்க. ஏ மீரா, யாருடி இவங்க? அக்கா, அதான் அப்பா சொன்னாரே அவரோட ஃப்ரெண்டுன்னு. ரொம்ப வருஷமா நம்மள தெரியும் போலயே. நம்மளே அவங்க மடியில தான் உட்காந்து காது குத்தி இருக்காங்கன்னா அப்ப சின்ன வயசுல அவ்வளவு க்ளோஸா இருந்திருப்பாங்க போலக்கா. நமக்கு தான் தெரியல பாரு. இப்படி ஒரு சொந்தம் இருக்கிறதே நமக்கு தெரியல. என்ன ரகு, ஃபைலோட வந்திருக்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமா மாமா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சொல்லு ரகு. மாமா, நம்ம ஆன்லைன்ல ஜாப் போஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அதுல நிறைய பேர் அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க நிறைய அனலைஸ் பண்ணோம். பட் எல்லாத்த விட இந்த ஒரு டிசைன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நாங்கெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண டிசைன் தான். நான் பர்சனலாகவும் பார்த்தேன் மாமா. நம்ம கொடுத்துருக்க எல்லா க்ரைட்டீரியாவுமே மேட்ச் ஆகுது. நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரகு, ஆர் யூ ஷோர்? நாம் எக்ஸ்பெக்ட் பண்ற டிசைன் இருக்கா? ஆமா மாமா, மத்தவங்களது மேட்ச் ஆகுது. பட் கம்பேர்ட் டு ஆல் திஸ் இஸ் வெரி நைஸ் மாமா. யூ கேன் செக் ஒன்ஸ். ஓ, ஓகே, கிவ் மீ த ஃபைல். இதுதான் மாமா, நாம ஆக்சுவலா கேட்டிருந்த எல்லா கிரைட்டீரியாவுமே இதுல மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்ல, நம்ம சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் தான் கேட்டோம். அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு மாமா. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. உங்களுக்கு ஓகேவா? டிசைன்மே டிஃப்ரெண்டா இருக்குல்ல மாமா? யா ரகு, இட் இஸ் குட். நீ மற்ற டிசைன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணியா? கம்பேர்ட் டு தட் இது ஓகேன்னு சொல்றியா? ஆமா மாமா, மற்றதுலாம் சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. அவங்க சிலதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுல நம்ம கொடுத்துருக்கிறது பர்ஃபெக்டா இருக்கு. எங்களுக்கும் இந்த டிசைனும் நல்லா தானே மாமா இருக்கு. அதான். நீ சொல்றது கரெக்ட் தான் ரகு. இட்ஸ் குட். அப்பா, ஒரு வழியா இவருக்கு பிடிச்சிருக்கே. இவரை சாட்டிஸ்ஃபைட் பண்றது ரொம்ப கஷ்டம். பரவாயில்லையே, சிரிச்சுட்டே இருக்காரு. நல்ல வேலை, இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. அப்போ ஓகே. என்ன ரகு? இல்ல மாமா, யூஸ்வலா டிசைன்ஸ பார்த்தா இவ்வளவு ஸ்மைல் பண்ண மாட்டீங்களே. அதான். அது ஒண்ணும் இல்ல ரகு. ஆன்லைன்ல நீ போடுறேன்னு சொல்றப்போ இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் பரவாயில்லையே, நாம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே சூப்பர் டிசைன் கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு ரகு. இதே கிளைண்ட்ஸ்க்கு நீ சென்ட் பண்ண, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, ஓகே மாமா. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஒரு தாட்ல தான் வந்தேன். பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. இந்த ஜாப்க்கு எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்ணியிருந்த? 10,000 மாமா. ஓகே, அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்கல்ல? ஆமா மாமா, ஜாப் செலக்ட் பண்றப்பவே அதுலயே ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தேன். அதுலயே கொடுத்திருக்காங்க. ஓகே ரகு, அப்போ அவங்க இது சாஃப்ட் காப்பி அனுப்பின மெயில்லயே அவங்களுக்கு தேங்க் மெயில் வித் அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி மெயில் பண்ணிடு. ஆனா அதுக்கு முன்னாடி அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓகே? யா, ஷூர் மாமா. அப்புறம் மாமா, இந்த ஜாப்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன மாமா, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வெளியில கொடுக்கலாம்ல மாமா? நல்லா தானே பண்ணி தராங்க. ஆமா ரகு, பட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல எதுவுமே போஸ்ட் பண்ண வேண்டாம். சின்ன சின்னதா லைக் பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி கொடு. ஓகே? பார்க்கலாம். இதே மாதிரி பெஸ்டா வந்தா வில் கண்டினியூ மோர். ஓகே? ஓகே மாமா.
வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபைனலி நம்மளோட ஹீரோவோட ஃபேமிலியும் ஹீரோயினோட ஃபேமிலியும் மீட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி மூவ் ஆகும்னு. நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரோம். பாய்.